ராஜ் கிரகத்திலேயே கோடீஸ்வர வியாபாரியோடைய பொண்ணு ஒருத்தி தன்னோட வீட்டு பால்கனில நின்று தெருவை வேடிக்கை பார்க்கும்போது ஒரு திருடனை 2 காவலர்கள் கைது பண்ணி இழுத்துட்டு போறத பார்க்குறா. அந்த திருடனோட பேரு சாத்தகன். அந்த திருடனோட அழகுல மயங்கின அந்த பெண் அவனை திருமணம் பண்ணிக்க விரும்புகிறா. அந்த பெண்ணோட பேர் பத்தா. நான் திருமணம் பண்ணா அந்த திருடன் தான் திருமணம் பண்ணிப்பேன், இல்லாட்டி இறப்பேன்னு அந்த பொண்ணு சபதம் எடுக்கிறா. இந்த விஷயத்த போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா ரொம்பவும் கோவப்படுறாரு. இப்படிப்பட்ட திருடனை நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக இறக்குறதே மேல்னு சொல்கிறாரு. ஆனால் பத்தா விடாம அவங்க அப்பாவை ஏதோ பேசி சம்மதிக்க வைக்கிறா. அவங்க அப்பாவும் வேற வழி இல்லாம அந்த திருடனை கைது பண்ணிக்கிட்டு போன காவலர்கள்கிட்டையும் அந்த நாட்டுடைய தலைமை காவலர்கள்கிட்டையும் பேசி பல லட்சம் ரூபாயை லஞ்சமாக கொடுத்து அந்த திருடனை தப்பிக்க வச்சு தன்னுடைய மகளுக்கே திருமணம் பண்ணி வைக்கிறாரு. திருமணமான புதிதில் சாத்தகன் தன்னுடைய மனைவி மேலே ரொம்பவும் அன்போடு இருக்கான். இருவருமே தங்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. சாத்தகனுக்கு சில மாதங்கள் வரைக்கும் அவனுடைய திருடம் என்னன்றது அவன் மனசில் வரவே இல்லை. ஆனால் அவனுடைய கெட்ட வினை பயன்கள் அவனை விடவில்லை. அவன் திருட்டு எண்ணம்ன்றது திரும்பவும் அவன் மனசில் பரவுது. எப்படியாவது திரும்பவும் திருட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் தன்னுடைய மனைவி அதுக்கு தடையாக இருப்பான்னு நினைக்கிறா. எப்படியாவது தான் திரும்பவும் திருடனா மாறணும். அதுக்கு தன்னுடைய மனைவியை முதல்ல பலி கொடுத்து அவன் நகையெல்லாம் திருடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னோட மனைவி கிட்ட அணுகிறான். தன்னோட மனைவி கிட்ட தான் திருடுறதுக்கு காரணமே திருடர்கள் மலையில் இருக்கிற சாமி தான். அந்த சாமிக்கு நான் படையல் போட்டாகணும். அந்த சாமி கிட்ட நான் இனிமேல் திருட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பண்ணாமல் நான் தொடர்ந்து திருடாமல் இருந்தேன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் பாதிப்பு. அந்த சாமியோட கோபம் நம்ம மேலே திரும்பிடும் அப்படின்னு பத்தாவை நம்ப வைக்கிறான். இதனால் இது நம்பின பத்தா தன்னுடைய தந்தைகிட்ட சொல்லிட்டு அவளுடைய எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தன்னுடைய கணவன் கூட திருடர்கள் மலைக்கு கிளம்புறா. லாவகமாக பத்தாவை ஏமாற்றி திருடர்கள் மலைக்கு கூட்டிகிட்டு போன சாத்தகன் மலையோட உச்சியில் வச்சுக்கிட்டு அவளை மிரட்டுறா. நீ ஒழுங்கா உன்னுடைய நகையெல்லாம் கழட்டி என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை கொண்டுட்டு இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு மிரட்டுறான். பத்தா இதை கேட்டு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிறா. எப்படியாவது தன்னுடைய கணவனை திருத்த முடியாதா அப்படின்னு ஏங்குறா. அவனுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறா. இந்த திருட்டு தொழில் தேவையில்லை, என்னுடைய தந்தைகிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, நீங்கள் ஆயுசுக்கும் நிம்மதியாக வாழ முடியும், தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை விட்டுருங்கன்னு சொல்கிறா. ஆனால் சாத்தகன் அவள் பேச்சை கேட்குறதா இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் திருடுறது மட்டும்தான் அவனுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குன்னு நம்புகிறான். அதனால் தன் மனைவியை கொன்னே தீர்வுன்னு ரொம்பவும் பிடிவாதமாக இருக்கான். வேறு வழி இல்லாத பத்தா தன் கணவன்கிட்ட தன்னை தாராளமாக கொன்னுக்குங்க, ஆனால் தயவு செஞ்சு நான் சாவறதுக்கு முன்னாடி உங்களை 3 முறை சுற்றி உங்கள் காலில் விழுந்து நான் வணங்கிக்கிறேன். அப்போ தான் நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட சாத்தகனுக்கும் தான் உயிரியை காப்பாற்றின ஒரு மனைவிக்கு இதை கூட பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் அப்போ கூட தான் மனைவி கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. சாத்தகனும் இப்படி செய்ய ஒத்துக்க பத்தா
அவனை 3 முறை சுற்றி வந்து அவளுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி சமயோஜிதமாக யோசித்து அவனுடைய காலை வாரி விட்டுறா. சாத்தகன் மலையிலிருந்து விழுந்து இறந்து போயிடுறான். என்னதான் சாத்தகன் இறந்தாலும் பதாவுக்கு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு போக மனசு வரல. காரணம், தன்னுடைய வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போனது தெரிஞ்சா தன்னுடைய தந்தை என்ன நினைப்பாரு, அவர் உயிரை விட்டுருவாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் பதாவுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் கணவனையே கொன்ற மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஊராரும் உறவினரும் தன்னை பார்த்து பேசுவாங்களே, இந்த ஒரு பழியோட எப்படி நம்மளால் ஆயுசுக்கும் வாழ முடியும்னு சொல்லிட்டு பதா ஊரா அலையிறா. யார் கண்ணிலையும் படாமல் மறைஞ்சு வாழ்கிறா. அப்போ தான் அவ ஒரு ஜைன துறவியை பார்க்குறா. அவளுக்கும் தான் ஒரு ஜைன துறவியாக மாறினா என்னன்னு தோணுது. எப்படியோ நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, இனி நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், நாம் வாழ்க்கையை இதுக்கப்புறம் வீணாக கழிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஜைன துறவிகிட்ட போயிட்டு தானும் ஜைனம் ஏற்கணும், எனக்கும் தீட்சை கொடுத்து உங்கள் மதத்தில் ஏற்றுக்கங்க அப்படின்னு கேட்குறா. இதை கேட்ட ஜைன துறவி முதல்ல ஏற்க மறுக்கிறாங்க. ஜைனன்றது அவ்வளவு எளிமையான மதம் கிடையாது, இது பின்பற்றுறது ரொம்ப கஷ்டம், இதில் கடுமையான தவங்களும் சடங்குகளும் இருக்குது, அதனால் ஒன்றுக்கு பல முறை யோசிச்சுட்டு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட பதா, இல்லை, என்னுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு நான் வாழ்க்கையில் ஏதோ தள்ளி வந்துட்டேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் ஒரு நல்ல பாதையில் கழிக்கணும்னு விரும்புகிறேன், அதனால தான் நான் ஜைன மதத்தை ஏற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு புரிஞ்சுக்கிட்ட ஜைன துறவியும் கேசலோச்சனா அப்படிங்கிற தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் தன்னுடைய கையாலேயே பிடுங்குற சடங்கை அவளுக்கு செஞ்சு அவளுக்கு தீட்சை கொடுத்து அவளை ஜைன மத துறவியாக மாற்றுறாங்க. பல ஆண்டுகள் பதா ஜைன துறவியா பல ஊர்களுக்கு பயணிக்கிறா. ஆயிரக்கணக்கான துறவிகளோட அவ ஜைனம் சார்ந்து விவாதம் பண்ணுறா. பதா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் ஒரு மண்டை குவிச்சு அதில் நாவல் பழ செடியோட கிளையை நட்டு அங்கே இருக்கிற துறவிகளை தன் கூட விவாதம் பண்ண அழைப்பா. இப்படி ஆயிரக்கணக்கான துறவிகளை தன்னுடைய ஜைன மதத்தில் அவ இணைச்சிருக்கா. ஒரு நாள் சாராபுத்திரரை பதா பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது சாராபுத்திரரை தன் கூட விவாதம் பண்ண அழைக்கிறா. முதல்ல சாராபுத்திரர் நான் இந்த விவாதத்துக்கு வர விரும்பலை அப்படின்னு மறுத்துடுறாரு. ஆனால் பதா விடாமல் அவரை தான் கூட விவாதம் செஞ்சு ஆகணும்னு அடம்பிடிக்கிறா. வேறு வழி இல்லாமல் சாராபுத்திரரும் பதா கூட விவாதம் பண்ண ஒத்துக்கிறாரு. பதா 1, 2, 3 கிட்டத்தட்ட 1000 கேள்விகளை விடாமல் கேட்குறா. எல்லா கேள்விகளுக்குமே சாரிபுத்திரர் அமைதியாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்கிறாரு. இதுக்கு மேலே பதா கிட்ட எந்த கேள்வியும் இல்லை. அதனால் சாரிபுத்திரரை பார்த்து இனிமேல் நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அவரும் ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஆனால் அந்த கேள்விக்கு பதாவிட பதில் இல்லை. வேறு வழி இல்லாத பதா தான் பௌத்த மதத்தை ஏற்றுக்கிறேன், எனக்கு நீங்கள் தம்மத்தை போதிங்க அப்படின்னு சொல்லிடுறா. சாரிபுத்திரரும் அவளுக்கு தம்மத்தை போதிக்கிறாரு. பதா ஒரு முழுமையான பௌத்த துறவியாக மாறி புத்தரை சந்திக்கிறா. புத்தரை சந்தித்த பதா புத்தர்கிட்ட சாரிபுத்திரர் தாங்கிட்ட கேட்ட அதே கேள்வியை கேட்குறாரு. அந்த கேள்வி என்னன்னா, ஒன்று என்றால் என்ன? இந்த கேள்விக்கு புத்தர் நாம் பயனே இல்லாத 1000 பாதைகளை தேர்வு செய்கிறத விட பயனுள்ள ஒரே ஒரு பாதையை தேர்வு செய்கிறது தான் சரியானதாக இருக்குன்றாரு. இதை கேட்ட பதா ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னை முழுமையாக தம்மத்தில் ஈடுபடுத்தி
பல ஆண்டுகள் ஒரு சிறந்த பௌத்த துறவியா வாழ்றா. இப்படி வாழ்ந்த பெண்ணுடைய பெண் தான் பிற்காலத்தில் குண்டலகேசி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களை பற்றி தான் குண்டலகேசி அப்படிங்கிற காப்பியமே தமிழில் இயற்றப்பட்டிருக்கு. ஜெய் பீம், நம புத்தாயா.